ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ரூ. 2000 ரூ. 3000 வரைக்கும் செலவுகளை குறைச்சி நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன், மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது எந்தெந்த விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து மணி சேவ் பண்ணுறேன், நம்மளுடைய வீட்டு செலவுகள்லேருந்து நான் எப்படி வந்து மிச்சப்படுத்தி ரூ. 2000 3000 சேமிக்கிறேன் அப்படிங்கிற என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களுமே மாதம் ஒரு 3000 வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, செலவுகளை குறைத்து மாதம் 2000 to 3000 எளிதாக சேமிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளுக்கான பணத்தை வந்து என்ன பண்ணுவேன்னா, மாதத்தில் ஒரு நாள் வந்து பட்ஜெட் போட்டுட்டு அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை வந்து தனித்தனியாக பிரித்து நான் வந்து கவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கவரில் போட்டு பிரித்து வச்சுருவேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்பவும், அதாவது 80% 90% வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து செலவுகளுக்கான பணத்தை இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான். இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செலவு போக மீத பணத்தை அதே இடத்தில் வைத்தல் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நான் வாரத்திற்கு வந்து ஒரு ரூ. 400 காய்கறிகள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ரூ. 30 ரூ. 40 ரூ. 50 எனக்கு மீதமாகுதுன்னா, அதை வந்து வேறு இடத்துல வைக்காமல் அதே கவரில், அதாவது வெஜிடபிள் அப்படின்னு போட்டிருக்க கவர்லேயே திரும்பவும் அதில் நான் வச்சுருவேன். நீங்கள் வந்து கவர் யூஸ் பண்ணலாம், பர்ஸ் யூஸ் பண்ணலாம், பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். நான் வந்து கவரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி மீத பணத்தை அதே இடத்துல வைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாகவே குறையிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செலவுக்கு போக மீதம் கண்டிப்பாக எடுத்து வருதல் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு கடைக்கு வந்து ஒரு ரூ. 100 எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதுலேருந்து ரூ. 10 ரூ. 20 மீதம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் நான் வந்து போவேன். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடைக்கு போகும்போது ஒரு ரூ. 10 இருக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீதத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுக்காம அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருளை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பொருள் தேவையா, கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு ரூ. 5 மீதம் இருந்தால் கூட நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பண்ணும் பொழுது தான் அதிலிருந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் அப்படிங்கிறது, மீதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரூ. 20 எடுத்துகிட்டு போனால் கூட அதிலேருந்து ரூ. 5 கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு வந்து பணத்தை ஒதுக்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த பட்ஜெட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து வீட்லேயே நான் வந்து வச்சுட்டு போயிடுவேன். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக பணம் செலவாகிறது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது ஷாப்பிங்க்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கோ அல்லது வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்கோ தான் எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இப்போ வந்து நான் வந்து ஒரு மாதத்திற்கு மளிகை ஜாமானுக்கு வந்து ரூ. 3000 அப்படின்னு ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூ. 300 வந்து நான் வந்து எப்போவுமே கேஷ் கொடுத்து தான் வாங்குவேன். கார்டோ ஜிபேவோ இது மாதிரி நான் பண்ணதே இல்லை. அதனாலேயே எனக்கு வந்து பணம் அதிகமாக செலவாகாத மாதிரி இருக்கும். இப்போ ஷாப்பிங் போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ரூ. 3000 எனக்கு வந்து மளிகைக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 10% அதாவது ரூ. 300 எடுத்து வீட்லேயே வச்சுட்டு போயிடுவேன். இந்த ஐடியாவை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பணம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த கேஷ் மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜிபே, கூகுள் பே வந்ததுக்கப்புறம் நம்ம கையை விட்டு ரூ. 10 ரூ. 5 இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே நிறைய செலவாகிறத நம்ம வந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால அதில் செய்துகிட்டு இருப்போம். ஆனாலும் அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம கையில் கேஷ் கொண்டு போய் அதில் வந்து செலவுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். இந்த டிப்பெல்லாம் தான் நான் வந்து முதல்ல செலவுகளை குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறது. இப்போ எப்படி எந்தெந்த செலவுகளை நான் குறைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 நாளில் எப்படி வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பால் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குகிறோம். இந்த 1 லிட்டர் பால் வந்து 7 நாளைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும்னா ரூ. 350 ஆகும். இந்த ரூ. 350 பார்த்தீங்க அப்படின்னா, சில நாட்களில் நான் ஒரு ரூ. 10 குறைவாக, அதாவது 3/4 லிட்டரு, 1 லிட்டர் ரூ. 50 அப்படின்னா 3/4 லிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரூ. 40 வரும். அந்த ரூ. 40 மட்டும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ரூ. 10 எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பால்லையே வச்சுருவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ரூ. 50 கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து நான் சேவ் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள். இப்போ வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 350 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
பட்ஜெட் போட்டிருக்கிறேன். இந்த ரூ. 350 என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ரூ. 20 ரூ. 30 ரூ. 50 திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் போவேன். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரூ. 50 நான் மீதம் கொண்டு வந்துடுவேன். என்னதான் காய்கறிகள் விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு ரூ. 50 திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ வந்து வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவோம். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக வாங்குவோம். அதே மாதிரி ஒரு வாரத்திற்கான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சந்தையில் வாங்குறதுனால வாரச்சந்தைகளில் வாங்குற மாதிரி இருந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அதாவது கூறு கட்டி விற்பாங்க இல்லைங்களா, ரூ. 10 ரூ. 20 அதில் வாங்கும்போது எனக்கு கூடுதல் அமௌண்ட் வந்து மீதமாகும். அடுத்தது தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா என்பி. இப்போ என்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ரூ. 400 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து 4 வாரத்துக்கும் ரூ. 1600. பட் எங்கள் வீட்டில் 4 வாரத்தில் 1 வாரம் சிக்கன், 1 வாரம் மட்டன், 1 வாரம் ஃபிஷ்ஷு, 1 வாரம் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எங்களால் ஒரு வாரத்துக்கு ரூ. 100 மீதம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு சில வாரங்களில் ரூ. 100 மிச்சமாகும், ஒரு சில வாரங்களில் மிச்சமாகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் நாளில் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இன்றைக்கி கூட நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்க போயிருந்தேன். அதாவது எல்லாமே ஆரஞ்சு, கிரேப்ஸு, சாத்துக்குடி இது மாதிரி ஜூஸ் ஐட்டமாகவே லெமன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாரத்துக்கு ரூ. 250 அலாட்மெண்ட்டு. பட் நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 169க்கு தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரூ. 70 வரைக்கும் மீதமானுச்சு. நானும் இங்கே வந்து ரூ. 50 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களில் நான் வந்து மிச்சம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வீட்லேயே வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு ரூ. 250 அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரூ. 200 ரூ. 180 வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு மீதம் ரூ. 50லேருந்து ரூ. 70 வரைக்கும் நான் வந்து மீதம் பண்ணிவிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இப்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 500 செலவாகும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து 2 வண்டி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ரூ. 250 எங்கள் வீட்டுக்காரரோட வண்டிக்கு ரூ. 250 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 500 ஒதுக்கியிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும் மீதம் பண்ணிடுவோம். எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ரூ. 300 போடுறதுக்கு ரூ. 200 போடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 பேருக்கும் ரூ. 50 ரூ. 70 குறைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நான் ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும் சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை ஜாமான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மளிகை ஜாமானுக்கு ரூ. 3000 நம்மளுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா 10% எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரூ. 700 வரைக்கும் மீதம் பண்ணுவேன். சில சமயங்களில் எனக்கு ரூ. 1000 கூட மீதமாகும். ஏன்னா ஒரு சில மாதங்களில் எனக்கு வந்து மளிகை வந்து தீராமல் இருக்கும். நான் வந்து ரொம்பவும் பல்காக மொத்தமாக அப்படிலாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன். மாதம் தேவைப்படுற அளவை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த ரூ. 700 ஒரு ரூ. 200 நம்ம வந்து மீதம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்காக இருக்கும். அடுத்தது வந்து ஷாப்பிங்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் நம்ம போகிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு ரூ. 500 செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூ. 500லேருந்து ஒரு ரூ. 100 எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிச்சம் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து என்னோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் செலவு பெட்ரோலுக்குன்னு எடுத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இப்போ வந்து ரூ. 200 போட போகிறேன்னா ரூ. 50 எடுத்து வச்சுட்டு ரூ. 150 தான் போடுவேன். அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா ரூ. 250 எடுத்துகிட்டு போகிறேன்னா ரூ. 50 திரும்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஒரு 10 20 எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லா செலவுகளில் இருந்துமே மீதம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயங்களில் ஒரு ரூ. 750, அதாவது ஒரு வாரத்துக்கு நான் வந்து ரூ. 750 சேமிக்கிறேன். அப்போ ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு ரூ. 750 கிடைக்குது அப்படின்னா 4 வாரத்துக்கு 4 × 750 நம்மளுக்கு ரூ. 3000 கிடைச்சிருது. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இதை விட கூடுதலாகவும் சேமிக்க முடியும், இதை விட குறைவாகவும் சேமிக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ரூ. 2000லேருந்து ரூ. 3000 வரைக்கும் இப்படி தான் நான் மாதம் சேமிச்சிட்ருக்கேன். இந்த டிப்பை நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். இப்படி ஒரு ரூ. 3000 நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ரூ. 3000 எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நகை சீட்டு போடாமல் இருக்கீங்கன்னா நகை சீட்டு வந்து போடுங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. குழந்தைங்களோட ஃபீஸுக்கு கட்டுறதுக்கு ஆர்டி ஒன்று போட்டுருங்க. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா 5 வருஷம். அதுவே வந்து நம்ம வந்து பேங்க்கில் போடும்போது நம்மளுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, எஸ்ஐபி, எஸ்டபிள்ஜிபி இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது. இதிலெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பணத்தை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆர்டி வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் ரூ. 2000 போடுறீங்க அப்படின்னா ரூ. 24,000 நம்ம இங்கே சேமிச்சிருப்பீங்க. அதே போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு போகிறீங்கன்னா 1,20,000 நம்ம சேமிச்சிருக்கோம். பட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20,866 கிடச்சி நம்மளுக்கு வந்து ரூ. 1,40,866 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வெறும் ரூ. 2,000 ஒரே ஒரு வருஷம் சேமிக்கிறோம். அதே 5 வருஷத்துக்கு சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கையில் கிடைக்கும். இப்போ இங்கே இந்த ரூ. 2,000 சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் நம்ம கையில் இருக்கிற 10, 5, 50, 100 இதை எடுத்து வைக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து சேவ்
பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம். இதையே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.